ஆயிரக்கணக்கான பக்தர்களை அழைத்து செல்தல். ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு போகணுமா, ஏற்பாடு பண்ணிடுவோம். அதே போல 6 படை வீடுகள் போய் பார்க்கணுமா, அந்த பார்ப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஏன்னா கடவுள் நம்பிக்கை வைத்து கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு பொருள் இல்லை என்று சொன்னால் அந்த பொருளை நாங்கள் தருகிறோம் என்று அரசாங்கம் சொல்லுகிற போது அது முருகனே தருற மாதிரி தானுங்க. வேற என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனே தருவதை போலதான் அவர்கள் பெருமை பெறுகிறார்கள். அதே போல நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, இங்கே இருக்கின்ற இந்த 2.5 ஆண்டுகளுக்குள் ஏறத்தாழ 858 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்து 1000வது குடமுழுக்கு தானே கொஞ்சம் புரியலையா, கும்பாபிஷேகம் சரிங்களா? இப்படித்தான் நான் ஏதாவது வடமொழியில் சொல்லணும், இல்லைன்னா இங்கிலீஷில் சொல்லணும். நான் கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்துச்சு. பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னாரு அவர். இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்ற அப்படின்னாரு. ஏய் இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமா அப்படின்னேன். அப்படி தமிழில் எடுத்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. பஸ் ஸ்டாண்டு புரியலை, புரியுது, பேருந்து மைய பேருந்து புரியலை, என்ன செய்யலாம்? அப்ப 1000வது கோயிலாக சென்னையில் காசி சுதார் கோயிலுக்கும் குடமுழுக்கை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் தான். இதை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தமிழில் அர்ச்சனை, இது யாருடைய கனவு தெரியுங்களா? திருநாவுக்கரசர் சொல்றாருங்க. எப்படி? தமிழோடு இசைபாட மறந்தறியேன் அப்படிங்கிறாரு. கோயிலுக்குள்ள போய் நான் என்ன செய்யணும், கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன்னு சொல்லிட்டு தமிழோடு இசைபாட மறந்தறியிருக்கிறார். தமிழில் பாடணுங்கிற விஷயத்த அதை இன்னைக்கு தமிழரசனைக்கு ஆட்களை செய்து கொண்டு வந்து கருவறைக்குள் அவர்கள் அத்தனை பேரும் சென்று பூசை செய்யலாம் என்று அத்தனை பேரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அந்த நிலையையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அதையும் நாம் பாராட்ட வேண்டியிருக்கிறது. அதே போல கல்வித்துறையில் அழகா சொன்னாங்க, பணம் கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தரும் படுற பாடு நமக்கு தாங்க தெரியும். பல பிள்ளைகள் பையங்க இடைநிற்றல் அப்படிங்கிற மாதிரி நிற்பான், வரமாட்டான். ஏன்னு பார்த்தா அந்த வீட்டில் அப்பாவோ யாராவது ஏதாவது இருப்பாங்க. அப்போ அந்த பையனுடைய நிலைமை என்ன? ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன், அவ்வளோதான், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எங்கள் அப்பா தமிழாசிரியர். இந்த படிக்க முடியாத பிள்ளைகளை வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். நல்லா படிக்கிற பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நல்லா படிக்க வச்சு அவங்க கையெழுத்து அழகாக இருந்தால் புத்தகம் வாங்கி கொடுத்து இதோட விட்டால் பரவாயில்லைங்க. அந்த பிள்ளைய போன பிறகு என்னை போட்டு வெளுவெளுன்னு வெளுப்பாங்க. எதுக்கு? பாரு அவனை பாரு, நீ ஏன் உயிரோடு இருக்க? நான் எத்தனை தடவை சாவேன் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தான் வர்றப்ப நான் செத்துக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு அவனை கொண்டு போல இருக்கு. யார? அவன் நல்லா படித்தா எதுக்கு என்னையே போட்டு அடிக்கிறாங்க? இப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். சரி, நான் எப்படியோ எஸ்எல்சி முடிச்சு, அந்த காலத்தில் இப்போ +2 எஸ்எல்சி முடிச்சு பியூசி கல்லூரியில் சேர்ந்துட்டேங்க. எங்கள் ஊர் சோழவந்தாலேருந்து மதுரைக்கு போனோம். ட்ரெயினில் போயிட்டுருக்கேன். ஒரு நாள் ரயில் நடுவழியில் நின்றுச்சுக்க. ஒரு பையன் ஏறினார். அவர் யார் தெரியுமா? நான் அடி வாங்குறதுக்கு காரணமாக இருந்தார்ல அந்த பையன். நல்லா படித்து முதல் மார்க் வாங்கின பையன். நமக்கு நண்பர்களை பார்த்த உடனே நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் வந்துடும் தெரியுமா? ஏன் தெரியுமா? அப்பா அம்மாவை நம்ம தேடுறது இல்லைங்க. நம்ம தேடினாலும் நம்மளால தேட முடியாது. நான் இந்த வீட்டில் தான் பிறப்பேன், அந்த வீட்டில் தான் பிறப்பேன் சொல்ல முடியாதுங்க. அப்போ நம்ம தேடக்கூடிய ஒரே செல்வம் தெரியுமா? நட்பு, நண்பர்களைத்தான் நாம் செலுத்துறோம். அதுதான் திருவள்ளுவர் 5 அதிகாரத்தில் நட்பு பற்றி சொன்னார். நட்பு, கூடா நட்பு, தீ நட்பு, நட்பு ஆராய்தல், பழைமை. 5 அதிகாரம், 50 குறள். நல்ல ஃப்ரெண்டை தேர்ந்தெடு, அதுக்காக சொல்றது. அப்ப நட்புக்கு என்ன சிறப்பு தெரியுமா? கண்ணீர் வந்தால் துடைப்பது உறவாக இருக்கலாம், கண்ணீரே வராமல் தடுப்பது தான் நட்பு. அதுதான் நமக்கு வேண்டும். அந்த பையன் என்னுடைய ஏறினாருங்க பஸ் ட்ரெயினில். ஏறினோடனே நான் படிக்கக்கூடிய புத்தகத்தெல்லாம் அப்படி விரட்டி பார்த்தாருங்க. பார்த்துட்டு நல்லா படிக்கிறியான்னு கேட்டார். நல்லா படிக்கிறேன் அப்படின்ட்டு. நீ என்ன படிக்கிற அப்படின்னு கேட்டேன். அந்த பையன், இல்லை நான் படிக்கலை, அப்பா இறந்து போயிட்டாரு, அக்கா 2 பேருக்கு கல்யாணம் ஆகணும், அம்மாவுக்கு முடியலை, நான் மதுரையில் ஒரு தைய கடையில்
இந்த பட்டன் தைக்க போவேன், 10 ரூபா கொடுப்பாங்க, பழைய சோறு கையில் கொண்டு போவேன்னு சொல்லிட்டு நீ நல்லா படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இறங்கி போனப்ப என் கண்ணு கலங்கி போச்சுக்க. அந்த பையன் இன்னைக்கு இருந்திருந்தார்னா நம்முடைய முதல்வர் கொடுக்கிற அந்த பணத்தை பெற்று அவன் படிக்க போயிருப்பான். வறுமை ஒரு நல்ல படிப்பாளியை அவனுக்கு இடம் கொடுக்காமல் விட்டுவிட்டது. அதான அப்ப அந்த வறுமை கூடாது என்பதற்காக படிப்பதற்கு வேண்டியதை தருதல். கல்விக்கு காலை உணவு திட்டம்ங்கிறது பாருங்க. உங்களுக்கு தெரியாதா? பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறப்ப காலையில பார்த்துருக்கீங்களா? நான்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப 8 மணிக்கு பள்ளிக்கூடம்னா 7 மணிக்கே கிளம்பிடுவேன். கல்வி ஆர்வம்லாம் ஒன்றும் இல்லை, ஊரெல்லாம் சுற்றி போவேன். நான் எங்கே குட்டி ஓட்டிருக்கேன், எதுக்கு குட்டை ஓட்டுருக்காங்க, அந்த கிழவனார் உட்காந்துருந்தாரா, செத்து போயிட்டாரா, இப்படியே பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவேன். நான் காணா போனதே இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளையை அனுப்புறதுக்குள்ள தாய்மார்கள் படுற பாடு. ஒரு வீட்டில் எல்லாரும் கம்பெடுத்து ஓடினாங்க. நான் பாம்பு தான் அடிக்கிறாங்கன்னு நினச்சேன். ஒரு எல்கேஜி பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. குடும்பமே விரட்டி பிடிச்சி ஓடி உரமா பவுடர் போடுது, உரமா இட்லி வச்சு திணிக்குது வாயில. அதில் வேகமாக உரமா கொண்டு போய் இட்லி ஆட்டோக்காரருக்கு கூட்டி பிடிச்சி அப்படியே இவ்வளவு கொடுத்து முதுகுல புத்தகத்தை மாட்டி 60 நோட்டு 70 புத்தகம், சாப்பாடு, தண்ணி, அடிஸ்கல், பேனா, பென்சில், ரப்பரு, செவ்வாய்க்கிறதுக்கு போறது கூட இப்படி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு கொடுத்து நீ டாக்டர் ஆடு, என்ஜினியர் ஆடு, கலெக்டர் ஆடு, வக்கீல் அவன் நான் ஒண்ணுமே ஆக மாட்டேங்க. யோசிச்சுக்கோ, ஒருத்தர் எப்படி இத்தனை அவன் யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப எப்படி தெரியுமா? காலையில பல் வேலைக்கிட்டியா, வேலைக்கிட்ட போய் சாப்பிட்டு போ. பள்ளிக்கூடத்துல சாப்பாடு யாரு போடுகிறார்? நம்முடைய தமிழக அரசு காலை உணவு திட்டம் போடுதுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நான் சொல்றேன், பெண்களுக்கு பட்டு சேலை, நகை இதான் மகிழ்ச்சி இல்லவே இல்லைங்க. எது மகிழ்ச்சி தெரியுமா? நாளைக்கு சோறாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். நாடு விடுதலை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். சோறாக்க வேண்டாம், என்ன குழம்பு வைக்கிறது, என்ன இது பண்றது, இதுலயே பாதி நேரம் அது வைக்கவா, இது வைக்கவா, இப்படி வைக்கவா, அப்படி இதுலயே. அப்ப இனி ஒரு காலம் வந்துடும். எப்படி தெரியுமா? அது பெரியார் சொன்னதுதான். சமயக்கட்டில் இடிங்க, அப்புறம் ஒவ்வொரு தெருவனுடைய சந்திப்புலையும் பொது சமையல் நிறைகளை உருவாக்குங்க. வேலைக்கு சாப்பாடு வந்துருத்தோம். பெண்கள் படிக்க போகட்டும், வேலைக்கு போகட்டும் என்று அவர் கண்டார் என்றால், ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்தாலும் 3 வேளை சாப்பாடு அரசாங்கம் தருது பெண்களுக்குன்னு சொல்லிட்டா போதும். அது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுங்களா? சமையல் நான் குறை சொல்லலைங்க. சமையல் ஒரு கலை. ஆய கலைகள்ல 64 அது ஒரு கலை. அப்ப குழந்தைகளுக்கான அந்த காலை உணவு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் மேல 100 நிலையங்கள். நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல கலைஞருடைய 100ஆண்டு விழா நூலகத்துக்கு போயிருந்தேங்க. அடே அப்பா, கண்கொள்ளா காட்சி. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் லைப்ரரிக்கு போவேன். அதே போல அந்த லைப்ரரி முழுவதையும் ஒரு நாள் சுத்தி பார்த்து அதை நான் போட்டேன். அந்த நூலகம் முழுவதையும் அந்த புத்தகங்கள் எல்லாம் மின் தமிழ்ல மாற்றி எங்க உட்கார்ந்து எப்படி வேணாலும் படிக்கலாம். புத்தகம் படிக்கலன்னு கவலைப்படாதீங்க. புத்தகத்தை செல்லுல படிக்க முடியும், புத்தகத்தை லேப்டாப்ல படிக்க முடியும், எல்லாத்துலையும் படிக்க முடியுங்கிற அளவுக்கு நம்முடைய இந்தமிழை மின்தமிழாக மாற்றிய பெருமை நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு உண்டு என்று சொன்னால், இப்படி சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். மின் உலகங்களாக மாற்றி இருக்கிறார்கள். இங்க ஒரு பள்ளம் இருக்குங்க வயிற்றுல, இங்க ஒரு பள்ளம் இருக்கு இதயத்துல, இங்க ஒரு பள்ளம் இருக்கு மூளையில. இந்த வயிற்று பள்ளத்தை உணவால் நிரப்பணும், இதய பள்ளத்தை அன்பால் நிரப்பணும், மூளையில் இருக்க பள்ளத்தை அறிவால் நிரப்பணும். இந்த 3ஐயும் தருகின்ற அளவிற்கு காலை உணவு வயிறு நிரப்புகிறது, கனிவான பேச்சு இதயம் நிரப்புகிறது, மின் நூலகங்களும் மற்றவையும் அறிவை பெருக்குகின்றன, மூளை நிரப்புகின்றது. இவை எல்லாம் தொடர வேண்டும். முதல்வர் அவர்கள் 100 ஆண்டு காலமும் அதற்கு மேலும் வாழ்ந்து சாதனைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.